நீங்க நல்லா தூங்கியும் உங்க கண்ணுக்கு கீழே கருவளையம் இருந்துகிட்டே இருக்கா? அப்ப அதுக்கு காரணம் தூக்கமின்மை மட்டுமே இல்ல. கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறதுக்கு காரணம் தூக்கமின்மை மட்டுமே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. முக்கியமான காரணம் ஹெரிடிட்டரியா சில பேருக்கு கண்ணுக்கு கீழே மெல்லிய தோல் இருக்கலாம். அவங்களுக்கு அலர்ஜி இல்லைன்னா சைனஸ் தொந்தரவு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்ணை நம்மட்டுறதுனால இச்சிங் பண்றதுனால அது டார்க் ஆகி அந்த மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் உருவாகலாம். சோ இன்னொன்னு, நம்ம ஸ்லீப்பிங் சைக்கிள் பாதிக்கிறதுனால நிறைய பேர் 2-3 ஷிஃப்ட் பார்ப்பாங்க. மாறி மாறி படுக்கிறதுனால வேற வேற டைம் ஃபேஸ்ல படுக்கிறதுனால அதனால கூட இந்த கருவளையம் உருவாகலாம். இன்னொன்னு, சத்து குறைபாடு, அதாவது அயன் சத்து, வைட்டமின் B12 குறைபாடு, இதெல்லாம் கூட இதுக்கு காரணம். தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க கூட இந்த மாதிரி எல்லாம் வரலாம். நிறைய பேர் இதுக்கு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணிட்டு இது சரியாயிடும் நம்பிட்டு இருக்காங்க. அப்படி அப்ளை பண்ணவங்க நிறைய பேருக்கு திருப்பி திருப்பி வந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட்ல இந்த காரணங்களை நோக்கி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா இது கடைசி வரைக்கும் திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருக்கும். சோ இதுக்கு நீங்க ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது இந்த பின்னாடி இருக்கிற காரணங்களை நோக்கி ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு கண்டிப்பா இதுல ரெக்கரன்ஸ் குறையும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். இதை இக்னோர் பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அது மேல ஒர்க் பண்ணுவேன். நான் டாக்டர் அனந்த சிவசேரன், அகம் ஹோமியோபதி கிளினிக்ல இருந்து. நம்ம கிளினிக் பூந்தமல்லியில இருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் இந்த ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கிற நம்பருக்கு நீங்க எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.